ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2024 எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பிகினர் ஃப்ரெஷராக ப்ரிப்ரேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், பேசிக்காக என்ன புக்ஸை படிக்கணும், மெயின்ஸ் இன்டர்வியூ ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணலாம் எல்லாமே கிளியராக பேசிக்காக நம்ம பார்த்துருவோம். ஓகே ரைட், பார்க்கலாம். ஸோ ஆனுவல் பிளானர் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் 28 வரும் அப்புறமா சொல்லியாச்சு. மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சி டேட் சொல்ல மாட்டாங்க, மாதம் மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் டேட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். நோட்டிஃபிகேஷன் வரட்டும் படிச்சுக்கலாம், அதை வெயிட் பண்ண வேண்டாம். காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். லாஸ்ட் டைம் 1 மார்க் 2 மார்க்கில் விட்டவங்க இன்னும் தீயாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ரைட், உங்களுக்கான எக்ஸாம் டேட் செப்டம்பர் 28 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். என்றைக்கு வீடியோ பார்க்குறீங்களோ, என்றைக்கு அப்டேட் தெரியுதோ அன்றைக்கே ப்ரிப்ரேஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ரைட், ஓகே. அடுத்தது இதுக்கான வேகன்சி 2030 கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி ஆனுவல் பிளானரில் 1294 கொடுத்துருந்தாங்க. இப்போது 2030 கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஃப்யூச்சரில் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். வேகன்சி எவ்வளோ இருக்குது, என்ன விஷயம் அதெல்லாம் பார்க்காதீங்க. நமக்கு தேவை எக்ஸாம் வந்திருக்கு. 2024 சரியாக பயன்படுத்திக்கிட்டால் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எதுனா ஒன்றில் உள்ளே போயிடுங்க. ஏன்னா 25 எக்ஸாம் கண்டிப்பாக டவுட்டு தான், 26க்கு அப்புறம் தான் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் நம்ம நிச்சயமாக கிராக் பண்ணி ஆகணும். ரைட், ஓகே. பார்த்துடலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்து முடிக்கும் வரை அது முடியாத காரியமாகவே இருக்கும். முயற்சியை விடாத வரை தோல்வி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. அதில் ஃபஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஒரு 60 மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 60 மார்க் உங்கள் எக்ஸாம் ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் சிலபஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் படிக்கும் போதே எல்லாத்தையும் முடிக்க முடியாது. நீங்கள் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் அது முடிக்காத மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஹிஸ்ட்ரி படிப்பீங்க, பாலிட்டி முடிக்க முடியாது. பாலிட்டி படிப்பீங்க, ஜியாகிரஃபி முடிக்க முடியாது. ஸோ ஒன்றும் லிங்க் ஆகி போயிட்டே இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு விஷயமும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணால் கூட எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகே, பார்த்துலாமா? ஸோ பிகினர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எல்லாமே நம்ம பார்ப்போம். அண்ட் குரூப் 2 2Aக்கான ஆன்லைன் கிளாஸ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம், ஜிஎஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் கிளாஸ் எல்லாமே சேர்த்து May 3 ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்த்துருவோம். பிகினர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ முன்னாடிக்கும் இப்போக்கும் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எல்லாருக்குமே காமன் தான், நம்ம பார்க்கலாம். அடுத்த விஷயம் மெயின்ஸும் 2 பேருக்குமே இருக்குது. குரூப் 2 2A 2 பேருமே கொடுத்துருக்காங்க. முக்கியமான அப்டேட், இன்டர்வியூ கிடையாது. நேர்முக தேர்வு குரூப் 2 2A 2 போஸ்ட்டுக்குமே கிடையாது. ஸோ ரிவைஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக 200 கேள்விகள் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 200 கேள்விகள் ஜிஎஸ் டிகிரி லெவலில் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 75 கேள்விகள். நெக்ஸ்ட் மேக்ஸ் ஆப்டிடியூட் 25 கேள்விகள். முக்கியமான அப்டேட், ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழில் 100 கேள்விகள், இல்லைனா இங்கிலீஷ் 100 கேள்விகள். தயவு செஞ்சு இந்த வருஷம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் குரூப் 2 முடிச்சதுக்கப்புறம் குரூப் 4ல் தமிழ் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. குரூப் 2லையும் தமிழ் மட்டும் தான் இருக்கும்னு ரூமர்ஸ் பெருசாக ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் இந்த வருஷம் இங்கிலீஷும் வச்சுருக்காங்க. இது ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆகுமான்னு சரியாக சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை பயன்படுத்திக்கிட்டு உள்ளே போகிற வழியை பாருங்கள். ஒரு மார்க்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரிலிம்ஸ் 2 பேருக்குமே காமன் தான். அடுத்த விஷயம் மெயின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. குரூப் 2க்கு ஒரு மாதிரியான மெயின்ஸும் குரூப் 2Aக்கு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம், யாரெல்லாம் குரூப் 2க்கு எலிஜிபிள், 2A எலிஜிபிள், எப்படி பிரிக்க போகிறாங்க எதுவுமே யாருக்குமே தெரியாது. ரைட், யூடியூபர்ஸ் சில பேர் சில விஷயங்கள் சொல்லலாம். பட் ப்ரிலிம்ஸ் காமனாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மார்க்கை பேஸ் பண்ணி பிரிக்க போகிறாங்களா, இல்லை அப்ளிகேஷன் போடும்போது பிரிக்க போகிறாங்களா யாருக்குமே தெரியாது. ஆஸ் ஆஃப் நவ் ப்ரிலிம்ஸ் காமன் சிலபஸ் தான். அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு குரூப் 2 பொறுத்த வரைக்கும் சேம் சிலபஸ். மெயின்ஸில் தமிழ் எலிஜிபிள் பேப்பர் 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிள் 2 பேருமே எழுதியே ஆகணும். இது குவாலிஃபைங் பேப்பர். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவல் டிஸ்கிரிப்டிவ். ஸோ குரூப் 2 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் லாஸ்ட் இயர் என்ன கண்டக்ட் பண்ணாங்களோ சேம் மெத்தட் அதை ஃபாலோ பண்ண போகிறாங்க. பட் 2A பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ், ரீசனிங், லாங்குவேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கான சிலபஸ் ப்ராப்பராக இன்னும் கொடுக்கல. ரைட், அதாவது இங்கேயும் தமிழ் இருக்குது, இங்கேயும் ஜிஎஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் கேள்விகள் எப்படி கேட்க போகிறாங்க, என்ன சிலபஸ், நிச்சயமாக ப்ரிலிம்ஸ்க்கும் இந்த மெயின்ஸ்க்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாலிட்டி இருக்குது, ஐஎன்எம் இருக்குன்னா அதே சிலபஸை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறது கிடையாது. மெயின்ஸ் லெவல்னால் மேபி கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சிலபஸ் என்னன்றது டிஎன்பிஎஸ்சி அப்டேட் பண்ணால் மட்டும் தான் தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் காமன் சிலபஸ் கொடுத்தாச்சு. குரூப் 2க்கு மெயின்ஸ் கொடுத்துட்டாங்க. 2Aக்கு மெயின்ஸ் இருக்குது. பட் இங்கே அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. இதுதான் முக்கியமான அப்டேட். இந்த இடத்துல இன்டர்வியூ 2 பேருக்குமே இல்லை.
சரியா? ஓகே. நான் ப்ரிப்பரேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த விஷயம் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க. நம்ம ஆஸ் ஆஃப் நவ் ப்ரிலிம்ஸாக நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த மெயின்ஸுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் ப்ரிலிம்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் மெயின்ஸ் சிலபஸ் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு காமனாக வரதான் வாய்ப்பு இருக்குது. மினிமம் 40லேருந்து 50% நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ரைட்? ஸோ நீங்கள் அதை வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ப்ரிலிம் சிலபஸ் எனக்கு தெரிஞ்சு மாற்ற மாட்டாங்க. ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நமக்கான கட் ஆஃப் ரேஞ்ச் 200 கேள்விகளுக்கு 150 160க்குள்ளே கட் ஆஃப் இருந்தால் ஒரு சேஃப் ஜோனாக வந்திருக்கும். இதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் நம்ம வந்து எடுக்கணும்? 98 மார்க் மேக்ஸிமம், 95 மினிமம். தமிழ்லையும் இங்கிலீஷ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியே ஆகணும். லாங்குவேஜில் ரொம்ப வந்து இப்போ நாங்கள் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜிஎஸ்சில் மேபி கொஞ்சம் கோட்டை விடுற மாதிரி வந்திருக்கும் போது லாங்குவேஜை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாமல் தான் பண்ண முடியும். இங்கிலீஷ் சிலபஸ் மாறுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் மாற்ற வாய்ப்பு வந்து கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி புது புக் தான் கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. வேறு புக்ஸ் கிடையாது. சிலபஸ் அதான் இருக்க போகுது. மெயின்ஸுக்கு தான் வேறு மாற்றங்கள் வந்து வரலாம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறீங்க? இங்கிலீஷோ தமிழோ எது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ லாங்குவேஜை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரைட்? அடுத்தது மேக்ஸு 23க்கு 25. ஸோ என்னெல்லாம் புக்ஸ் படிக்கலாம், டே வைஸ் பிளான். எக்ஸாமுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு 120 நாள் கிட்ட வந்திருக்கு மே மாதம் இருந்து. இந்த 120 நாளுக்கும் நம்ம டெய்லி பிளான் நம்ம வந்து கொண்டு வரலாம். நம்ம குரூப் 1 போட்டிருந்தோம், குரூப் 4 போட்டிருந்தோம். குரூப் 2க்கும் இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ் பண்ண மாதிரி என்ன ஒரு பிளான் நான் வந்து ரெடி பண்ணுறேன். அதை கொடுக்குறேன். அது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே, ரைட். ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிங்க இருக்க போகுது? 75 கேள்விகளில் 40 கேள்விகளுக்கு மேலே கரெக்டாக போட்டால் தான் நிச்சயமாக குரூப் 2 கிராக் பண்ண முடியும். இந்த 40 கேள்விகள் எங்கே நம்ம ஸ்கோர் பண்ணலாம்? லாஸ்ட் டைம் குரூப் 2 எக்ஸாமில் 75 கேள்விகள், 75 கேள்விகளில் 30 கேள்விகள் டைரெக்டாக சமச்சீர் புக்கில் தான் கேட்டாங்க. 30 கேள்விகள் டைரெக்டாக கேட்டாச்சு. 3லேருந்து ஒரு 5 கேள்விகள் இன்டைரக்டாக கேட்டாங்க. அப்போது 30 to 35 உங்களுக்கு சமச்சீர் பேஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. இந்த 30, 35 கரெக்டாக நீங்கள் போட்டுட்டீங்க. ஒரு 30 கேள்விகள் மேலே கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. ஆல்மோஸ்ட் உள்ளே நீங்கள் வந்து போயிட்டீங்க. அப்போ சமச்சீர் புத்தகம் செம்ம ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அடுத்தது டிகிரி லெவலில் ஒரு 30 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இந்த 30 கேள்விகளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கரெக்டாக சால்வ் பண்ணும் போது மினிமம் 10 கேள்விகள் சால்வ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு தேவையான அந்த 40 கேள்விகள் சமச்சீர் புத்தகமும் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணக்கூடாது? சமச்சீர் புத்தகம் ஹிஸ்ட்ரி படிக்க வேணாம், ஜியாகிரஃபி படிக்க வேணாம். 10th இந்த ஒரு பாடம் விட்டுடலாம். ஹிஸ்ட்ரியில் முகல்ஸ் கஷ்டமாக இருக்குது, அதை வந்து பிளாக் விட்டுடலாம். அந்த மாதிரி எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் அட்டை கவர் பண்ணுற மாதிரி படிச்சாகணும். ஏன்னா குரூப் 2க்கு நிச்சயமாக குரூப் 4 லெவலுக்கான காம்படிஷன் அதிகமாக வந்திருக்கும். நிறைய பேர் எழுதுவாங்க. லாஸ்ட் டைம் 1 மார்க்கில் 2 மார்க்கில் போனவங்க ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் முடிச்சிருக்காங்க. திரும்ப ரிவைஸாக பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது அதிகமான காம்படிஷன் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பாடங்கள் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சில் நம்ம 60 நாளும் டெஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் வைப்போம். டெய்லி வந்து இருக்க போகுது. டெய்லி போர்ஷன் ஹெவியாக வந்திருக்கும். என்ன போர்ஷன்? சமச்சீர் மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். எதுக்காகனா சமச்சீர் புக்கை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டா ஒரு பாதி கடல் நீங்கள் தாண்டி மேலே வந்து வந்துட்டீங்க. ஓகே, அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் 15 கேள்விகள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம் வீடியோ போடுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது எல்லாம் பேஸ் பண்ணி புக் லிஸ்ட்டு நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். புக் லிஸ்ட் ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 பேருக்குமே 6 to 12. தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த பாடம் அந்த பாடம் அப்படிலாம் இல்லை, ஃபுல்லாக முடிச்சாகணும். ஆனால் இங்கிலீஷ்க்கு நீங்கள் சிலபஸை ப்ராப்பராக பிரிக்க முடியும். ஸோ இங்கிலீஷில் என்னென்ன விஷயம் கவர் ஆகுதுன்னு தனியாக நான் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை வந்து பார்த்துக்கலாம். தமிழுக்கு ஃபுல்லாக தாங்க படிச்சாகணும். பட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமர் பார்ட் தவிர்த்து இந்த போயம் ப்ரோஸ் வந்துருக்குல்ல, அதுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அந்தந்த பாடங்கள் மட்டும் பிரித்து எடுத்தால் போதுமானதாக வந்திருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லா எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியாகணும். மேக்ஸுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் புக்கை படிக்கிறீங்க. புக்கை படிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் 10 வருஷம் பேப்பர் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே கம்ப்ளீட்டாக இதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியாகணும். அடுத்த விஷயந்தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. ஓகே, இதில் 2019 எடிஷன் 6லேருந்து 10th வரைக்கும் சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியலும் கவர் பண்ணியாகணும். 11th and 12th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டி இதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சிலபஸ் அப்டேட் பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணல, மெயின்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் தாண்டி இதான் பேசிக்கு. என்ன தான் சிலபஸை மாற்றினாலும் இந்த புக்ஸை நீங்கள் படிக்காமல் எக்ஸாம் போக போகிறது கிடையாது. ஸோ இதனால் ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும். ஜூன் எண்டு தான் வரப்போகுது. அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எவ்வளோ முடிச்சு வைக்கணுமோ அது வரைக்கும் முடிச்சு வச்சா மினிமம் இப்போ ஜூன் 28 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் மே மாதம் 1ஆம் தேதி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் கூட மினிமம் 50 நாள் நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த 50 நாளில் ஆல்மோஸ்ட் பாதி சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிருக்க முடியும். அதை பண்ணிட்டா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் டைம் நிறைய ரிவைஸ் பண்ண கிடைக்கும். எக்ஸாம்ஸுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரிப்பரேஷன் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராப்பரான கிளாஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். இல்லை வந்து ஜிஎஸ்
சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் எல்லாமே கவர் ஆக போகுது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நம்ம டெலகிராம் சேனலில் குரூப் 2க்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கும் உங்கள் ஆதரவு தேவை. என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆல் நம்ம குரூப் 4க்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்லாவே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ குரூப் 2க்கு என்ன வந்து பண்ணலாம் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.